Hi everyone. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படினா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பவர் சப்ளை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா பவர் சப்ளை அப்படினு சொல்லிட்டு இதுக்குனே ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பவர் சப்ளை எப்படி முடிவு பண்ணனும், எப்படி சூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்ற வரைக்கும் A to Z நம்ம ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி போட்டுருக்கோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பவர் சப்ளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அது என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ல இந்த வோல்டேஜ் கன்வர்ஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அதாவது வோல்டேஜ் கன்வர்ஷன் அப்படினா அதிகமான வோல்டேஜ்ல இருந்து நமக்கு தேவையான வோல்டேஜா கன்வர்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு AC to DC இருந்தாலுமே சரி, இல்ல வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார் பைக்லாம் பாத்தீங்க அப்படினா 12 வோல்ட் பேட்டரி தான் காரும் பைக்ல எல்லாத்துலயுமே இருக்கும். அந்த கார் பைக்ல இருந்து நமக்கு தேவையான வோல்டேஜா ஒரு 5 வோல்டேஜ் கன்வர்ட் பண்ணனும் அப்படினா நம்ம இயல்பா ரொம்ப சிம்பிளா யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7/8 சீரிஸ்ல இருக்கக்கூடிய IC யூஸ் பண்ணிக்கலாமே. 7805 யூஸ் பண்ணா 5 வோல்டேஜ் வந்துரும். 7806 யூஸ் பண்ணா 6 வோல்டேஜ், 7809 யூஸ் பண்ணா 9 வோல்டேஜ். இந்த மாதிரி 7/8 சீரிஸ்ல இருக்கக்கூடிய IC யூஸ் பண்ணலாமே நம்ம யோசிப்போம். பட் ஆனா அதே மாதிரி at the same time 7/8 சீரிஸ்ல யூஸ் பண்ற எந்த ஒரு ICக்குமே ஒரு சர்க்யூட் டயகிராமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இன்புட் ஃபர்ஸ்ட் பின் இன்புட், லாஸ்ட் பின் அவுட்புட், நடுவுல கிரவுண்ட் கொடுத்து நம்ம சிம்பிளா சர்க்யூட்டை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல கூட போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணா பாருங்க. ஓகேங்களா? பட் ஆனா இந்த மாதிரி 7/8 சீரிஸ்ல இருக்கக்கூடிய IC பாத்தீங்க அப்படினா நம்மளோட ப்ராஜெக்ட்டோட கரண்ட் ரேட் less than 1 ஆம்பியர் இருக்கு அப்படினா நம்ம இத யூஸ் பண்ணலாம். தாராளமா யூஸ் பண்ணலாம். சூப்பர் சர்க்யூட் தான். பட் ஆனா ஒருவேளை நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 1 ஆம்பியருக்கு மேல கரண்ட் ரேட் தேவைப்படுதுன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த 7/8 சீரிஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ICயுமே யூஸ் பண்ணவே முடியாது. அது இல்லாம இந்த மாதிரி 7/8 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ICயுமே கூட நம்ம 500 மில்லி ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்ல 500 மில்லி ஆம்பியருக்கு மேல கரண்ட் ரேட் தேவைப்படுது அப்படினா இந்த மாதிரி ஹீட் சிங்க்லாம் போடணும். ஓகேங்களா? ஹீட் சிங்க் போட்டாலுமே less than 1 ஆம்பியர் தான் கரண்ட் ரேட். ஓகேங்களா? ஆனா வோல்டேஜ் நீங்க எப்படி வேணா கன்வர்ட் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம். நம்ம போடுற ICயை பொறுத்து மாறும். பட் ஆனா கரண்ட் ரேட் இவ்வளவு தான் ஃபிக்ஸடா இருக்கும். சோ இத நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அதுக்குனே ஒரு செப்பரேட்டான ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணனும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு சர்க்யூட் போர்டு தான் இந்த ஒரு சர்க்யூட் போர்டு. இத வந்து நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்காக எனக்காக நான் ரெடி பண்ணது. சோ இத வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பட் ஆனா இந்த சர்க்யூட் எப்படி பண்ணனும், அதாவது நம்ம ரியல் டைமா நான் பண்ணி காட்ட மாட்டேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இப்போ என்கிட்ட இல்ல. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவா நான் பண்ணி காட்டுறதுக்கு. ஓகேங்களா? ஆனா நான் இத நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது A to Z ஒரு சர்க்யூட் டயகிராம் என்கிட்ட இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? அந்த சர்க்யூட் டயகிராம் வச்சு நீங்க வந்து வோல்டேஜ் பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல, கரண்ட் ரேட் பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்க ஈஸியா நீங்களே ஒரு பவர் சப்ளைவை ரொம்ப சிம்பிளாவே ஈஸியா டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அத பத்திலாம் எப்படின்றது இந்த வீடியோல ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பேசிக்கா வெல்டர்ஸ் முடிச்சு ARDUINO முடிச்சு பேசிக்கா காம்போனன்ட்ஸ் டிசைன், மினி ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி இல்லைனாலுமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இதுக்கெல்லாம் ரிலேட்டடா இருக்கும். அதெல்லாம் வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு சர்க்யூட் டயகிராம் தான் அது. ஸோ இந்த ஒரு சர்க்யூட் டயகிராமில் இருக்க ஒவ்வொரு காம்போனன்ட்ஸாக நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் எதை தான் மாற்றலாம் அப்படின்ற வரைக்கும் A to Z நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயமே நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்த விஷயங்களை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம், என்ன பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு சர்க்யூட் டயகிராம் என்ன ஒரு சர்க்யூட் டயகிராம்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்யூட் டயகிராமை வச்சு நீங்கள் இந்த சர்க்யூட் டயகிராமில் எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல, இதை அப்படியே நான் எடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AC to DC, அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து டைரக்ட் கரண்ட் வித் 12 வோல்டேஜ் 30 ஆம்ஸுக்கான கரண்ட் ரேட் எடுக்கிற மாதிரியான ஒரு சர்க்யூட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பவர் சப்ளை சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஏன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்டேஜ் 30 ஆம்ஸ் கரண்ட் ரேட் வருது. ஓகேங்களா? இப்போ 30 ஆம்ஸ்ன்றது நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் மோஸ்ட்லி. அதெல்லாம் ரொம்ப ரேராக, ரொம்ப மிக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறோம், பெரிய பெரிய மோட்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா தான் 30 ஆம்ஸுக்கான பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளோட ப்ராஜெக்ட்ல மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் இருந்தாலே போதும் தான். ஒரு 10 ஆம்ஸுக்குள்ள தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம்னா அதுவே போதுமானது தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் நான் A to Z நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட் டயகிராமில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த செகண்டரின்னு போட்டு 15 வோல்டேஜ் 35 ஆம்ஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒன்றுமே இல்லைங்க. அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அது வந்து AC to DC கன்வர்ஷனுக்காக இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? அதாவது நீங்களும் AC to DC கன்வர்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்களும் டிரான்ஸ்ஃபார்மர் போடணும். அதை நான் எப்படி போடணுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் அதை விட்டுருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வாங்க. லெஃப்ட் சைடில் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா
ஆர் லோடுன்னு போட்டிருக்கும். அதே மாதிரி வந்து VM1 அப்படின்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இதை ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுமும் நமக்கு தேவையே படாது. ஓகேங்களா, இதெல்லாம் கணக்கே கிடையாது, நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, அதே மாதிரி மேலே பாருங்கன்னா 30 ஆம்ப்னு AMPன்னு போட்டுங்களா, 13 போட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸு, இதுவும் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு போடணும்னு அவசியமே கிடையாது. போட்டால் நல்லது தான், போடணும்னு அவசியமே கிடையாது இதெல்லாம். ஓகேங்களா, அதனால் இதெல்லாம் எடுத்துருங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த 10 மியூ அப்படின்னு போட்டிருக்கும் போதெல்லாம், அந்த 10 மியூ அப்படின்றது ஒரு கெப்பாசிட்டர்னு சொல்லியோ. ஸோ அந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பாக நம்ம போடணும். ஓகேங்களா, அது நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து 1 AMPன்னு போட்டு ஒரு சின்னதாக ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபியூஸு. அந்த ஃபியூஸு நம்ம கம்பல்சரி போடணும், அதுவும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பக்கத்தில் பாருங்களேன் 7812 அப்படின்னு சொல்லி ஒரு ஐசி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். ஸோ உங்களுக்கு எத்தனை வோல்டேஜ் வேணால் தேவைப்படலாம். உங்களுக்கு வந்து ஒரு 5 வோல்டேஜ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே சர்க்யூட் டயக்ராம், இதே ஃபார்முலா, இதே விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த 7812 அப்படின்ற இந்த ஐசியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல அதே பின் கான்ஃபிகரேஷன் அதே இடத்துல வந்து நீங்கள் 7805 ஐசி போட்டிங்க அப்படின்னா 5 வோல்டேஜ் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இதே 7805 ஐசி எடுத்து அதுக்கு மேலே அந்த ஐசி எடுத்துகிட்டு 7809 போட்டிங்க அப்படின்னா 9 வோல்டேஜ். அதாவது உங்களுக்கு எத்தனை வோல்டேஜ் வேணும் அப்படின்மோ அந்த வோல்டேஜுக்கான ஐசியை எடுத்து இந்த 7812 அப்படின்ற இடத்துல நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஐசி வச்சிங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாக வோல்டேஜ் வந்து நீங்கள் எந்த வோல்டேஜ் வேணால் வச்சுக்கலாம். இவ்வளோ தான் ப்ராசஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த கரண்ட்டில் தான் விஷயமே இருக்குது, அதை நான் சொல்கிறேன் எப்படி. ஓகேங்களா, இப்போ அடுத்தது இந்த 470 மியூஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கெப்பாசிட்டர் கம்பல்சரி போடணும், அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த R7 அப்படின்னு போட்டு 100Rன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 100 ஓம் 0.5 வாட்ஸில் இருக்கணும். இந்த வாட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த ஒரு சர்க்யூட் டயக்ராமில் என்னென்ன வாட்ஸில் ரெசிஸ்டர் வேல்யூ போட்டிருக்காங்களோ அதே வேல்யூவில் அதே ரெசிஸ்டர் வேல்யூ தான் கம்பல்சரி போடணும். அதே மாதிரி இதில் இருக்க என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதே காம்போனன்ட்ஸ் தான் அச்சசனம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நான் சொல்கிற ஒவ்வொன்றா அதை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லா விஷயத்தையும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் வேல்யூலாம் கரெக்டாக அதே வேல்யூ போட்டுக்கோங்க. ஓகேங்களா, R7ன்றது கம்பல்சரி போடணும், அது ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த மேலே பாருங்களேன், மேலே வந்து ஒரே மாதிரி ஷேப்லேயே வந்து R1 R2 R3 R4 R6ன்னு சொல்லிட்டு ரெசிஸ்டர் வேல்யூ சைடில் போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. 6 டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 6 டிரான்சிஸ்டர் வந்து நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, எத்தனை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த டிரான்சிஸ்டர் நேம் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா TIP2955. ஓகேங்களா, இதே டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 வரைக்கும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 6 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்தனை ஆம்பியர் கரண்ட் ரேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு TIP அதை டிப் 2955 அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆம்பியர் கரண்ட் ரேட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். வோல்டேஜ் வந்து நீங்கள் கீழே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த 7812 அப்படின்ற ஐசி யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வோல்டேஜ் அங்கே முடிவு பண்ணிக்கோங்க. கரண்ட் ரேட் ஃபுல்லாகவே இப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறது தான் நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு ஒரே ஒரு ரெசிஸ்டர், அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எத்தனை கரண்ட் ரேட் வேணுமோ அத்தனை வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த டிரான்சிஸ்டர் போடணும். ஓகே, அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிங்க அப்படின்னா 4 ஆம்பியர், 2 டிரான்சிஸ்டர் போட்டிங்க அப்படின்னா 8 ஆம்பியர், 3 டிரான்சிஸ்டர் போட்டிங்க அப்படின்னா 12 ஆம்பியர். அது மாதிரி நீங்கள் எத்தனை டிரான்சிஸ்டர் வேணால் போட்டுக்கிட்டே போகலாம், அதை பற்றி கவலையே கிடையாது. அத்தனை ஆம்பியர் கரண்ட் ரேட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரே ஒரு ரெசிஸ்டர் போடணும். அந்த ரெசிஸ்டர் வேல்யூ அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 0.1R. ஓகேங்களா, அதாவது 0.1 ஓம், அதாவது 5 வாட்ஸில் இருக்கணும் அந்த ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இங்கே பிக்சரில் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டராக இருக்கும், அந்த ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெசிஸ்டரும் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு டிரான்சிஸ்டருக்கு ஒரு ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை டிரான்சிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அத்தனை ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ என்னன்னா இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பின் டயக்ராம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு 3 பின் இருக்கும். அது ஒரு டிரான்சிஸ்டராக நார்மலாக ஒரு 3 பின் இருக்கிறது தான் டிரான்சிஸ்டர். ஸோ அதை எப்படி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிட்டு டிப் 2955 அப்படின்ற டிரான்சிஸ்டர் பின் அவுட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதிலே பேஸ் எமிட்டர் கலெக்டர்னு சொல்லிட்டு அதிலே காட்டும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா, அதனால் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த ரெசிஸ்டரை பற்றியும் சொல்லியாச்சு, இந்த டிரான்சிஸ்டர் பற்றியும் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கப்புறம் பார்க்குறது கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயம் தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் பார்க்குறதுலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. நான் சொன்னதை வேணால் திரும்ப இந்த வீடியோ கூட ஒரு 2 டைம்ஸ் திரும்ப ரிமைண்ட் பண்ணி பார்த்து
கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். தப்பாக பண்ணிங்க அப்படின்னா ஒர்க்கே ஆகாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கிய விஷயம், அதை நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்னொரு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கீழே பாருங்களேன் 47,000 மியூஎஃப்னு போட்டிருக்கோம். அதாவது எஃப் போட்டிருக்காது, மியூன்னு போட்டிருக்கோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், 47,000 மியூஎஃப் நம்ம போடணுமா? அது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அவ்வளோ பெரிய வேல்யூவில் கெப்பாசிட்டர் கிடைக்கிறதே பெருசு, ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அது ரொம்ப நமக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எப்படி நம்ம அவ்வளோ மியூஎஃப்ல வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட முடியும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ மியூஎஃப்ல போடணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எத்தனை ஆம்பியர் கரண்ட் ரேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான். அதே மாதிரி இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எது வேணுமோ அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஆம்பியர் நீங்கள் கரண்ட் ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான மியூஎஃப் எவ்வளோ போடணும் அப்படின்னா 1000 மியூஎஃப் போட்டாலே ஓகே தான், என்ஆஃப் தான். ஓகேங்களா? 1000 மியூஎஃப் போடணும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் போட்டால் நல்லது தான், இல்லை 1000 மியூஎஃப் மினிமம் 1000 மியூஎஃப் போட்டாலே கரெக்டாக தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5000 மியூஎஃப்ல போடணும், கெப்பாசிட்டன்ஸ் சொல்லி போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5000 மியூஎஃபோட இல்லை இப்போ 5000 போடலாம், இல்லை 5000க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து 5000 அப்படின்னா 5000க்கு மேலே. எப்போ அப்படின்னா உங்களுக்கு 5 ஆம்பியர் கரண்ட் ரேட் வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் ரேட் எடுக்க போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே இடத்துல டிரான்சிஸ்டர் 2 போட போகிறீங்க, கீழே வந்து ஐசி எல்லாம் கரெக்டாக போட்டு எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 10 ஆம்பியர் கரண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10,000 மியூஎஃப் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா 10,000 அப்படின்னா 10,000 மேலே போடணும். ஓகேங்களா? 10 ஆம்பியருக்கு. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூஎஃப் வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரே கெப்பாசிட்டர் போடணும்னு அவசியமும் கிடையாது. 2 கெப்பாசிட்டர் போட்டு பேரலாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை நான் எப்படின்றத நான் லாஸ்ட்டில் கூட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரின்னு போட்டு 15 வோல்ட் போட்டு 35 ஆம்பில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அது வந்து ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்கு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் போடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடு. இந்த 15 வோல்டேஜில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபிக்ஸடு. பட் ஆனால் அந்த பக்கத்தில் பாருங்களேன் 35 ஆம்ப்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 35 ஆம்ப் நீங்கள் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. உங்களுக்கு எத்தனை ஆம்பியரில் வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமான இருக்க ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்கு தான். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக சும்மா வந்து ஒரு பேட்டரியிலேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் தேவையே கிடையாது. இது நான் இப்போ சொல்கிறது வந்து ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்கு மட்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எப்போ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இங்கே பக்கத்தில் இருக்க இந்த டயோடும் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டயோடும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான வேல்யூவில் இருந்துடக்கூடாது, அதிகமான வேல்யூவில் இருக்கணும். அந்த அதிகமான வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு 10 ஆம்பியர் வேணும் அப்படின்னா 10 ஆம்பியருக்கான டயோடு கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? எத்தனை ஆம்பியர் வேணுமோ அத்தனை ஆம்பியருக்கான டயோடு கம்பல்சரி அந்த இடத்துல போடணும். அதே மாதிரி நான் லாஸ்ட்டில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஓகேங்களா? இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்யூட் டயக்ராமில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இதுக்கு மேலே ஃபர்தராக இருக்காது. இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை திரும்ப கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லை அதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் ஆனால் மோஸ்ட்லி டவுட் வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது என்னன்றதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து நீங்கள் கரெக்டாக சர்க்யூட்லாம் பண்ணி முடிச்சிருங்க. அது கூட முக்கியமான ஒரு சில விஷயம் ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 7805 ஐசி யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது 78 சம்திங் சீரீஸில் இருக்கக்கூடிய ஐசி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐசி யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஹீட் சிங்க் போடணும்னு அவசியமே கிடையாது. போட்டாலும் நல்லது, போடலினாலுமே தேவையே கிடையாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே தேவையில்லை. அதே மாதிரி பக்கத்தில் மேலே ஒரு டிரான்சிஸ்டர் போட சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டயக்ராமில் அதை டிப் 2955 போட சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டிரான்சிஸ்டருக்கு கண்டிப்பாக கம்பல்சரி ஹீட் சிங்க் போடணும். அந்த ஹீட் சிங்கும் கொஞ்சம் நல்லா பெருசாக இவ்வளோ பெரிய சைஸ்லாச்சும் இருக்கணும். அதாவது 2 போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கணும். சரி 1 போடுறீங்க அப்படின்னா 1க்கு அட்லீஸ்ட் இதில் பாதியாச்சும் ஒரு சைஸில் இருக்கணும். ஹீட் சிங்க் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டணும், கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு சில டவுட்ஸ்லாம் வரலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் எங்கேப்பா கிடைக்கும், அது இவ்வளோ கெப்பாசிட்டர்லையும் அதிகமாக தேவை, இந்த மாதிரி டிப் 9 இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஒரு டிரான்சிஸ்டர்லாம் வேணும், இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வேர் டு பை எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு கீழே ஒரு வீடியோஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்க ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே ஈஸியாகவே கம்மி ரேட்லேயே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹீட் சிங்க் கூட கிடைக்கும், எல்லாமே அதில் கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து கம்பல்சரி வந்து இந்த வந்து ஹீட் சிங்க் போடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு 5 ஆம்பியர் வேணும் அப்படின்னா 5000க்கு மேலே வந்து கெப்பாசிட்டன்ஸ் சொல்லி போடணும். ஆனால் 5000 மியூஎஃப் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கல அப்படின்னா 2 இதாக கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா 2 தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா 4700 மியூஎஃப் 2 போட்டிருக்கேன்.
ஓகேங்களா. 2 மியூஎஃப்ஓ போட்டு 2த்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் 25 வோல்டேஜில் போட்டிருக்கேன். நீங்களும் 25ல போட்டுக்கலாம், இல்லை 25க்கு மேலே போட்டாலும் ஓகே, நல்லா தான். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக நமக்கு எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் ரேட் லாஸ்ட்டில் ஃபைனலாக எடுக்கிறோமோ அதை விட அதிகமான கரண்ட் ரேட்டில் இருக்கிற மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ போடணும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சர்க்யூட்டில் முக்கியமான விஷயங்கள்லாம். ஹீட் சிங்க் யூஸ் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் சிங்க் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஐசியும் இந்த டிரான்சிஸ்டரும் போயிடும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா, ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு விஷயம் சொல்கிற ஒரு விஷயம் தான். அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே நம்ம லைஃப்பில் வந்துட்டு முடியாது நடக்காதுன்னு இருக்கிற விஷயத்த முடியும் நடக்கும் அப்படின்னு நினச்சா தான் நம்ம வாழ்க்கையில் முடியாது நடக்காதுன்னு நினச்ச ஒரு சில விஷயங்களே ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஹாவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டில் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணும் அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.